வணக்கம். எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையிலே வெளிநாட்டிலே ஜூவனிலே நின்று கொண்டு அவர் பேசுகின்ற விடயங்கள் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றன. குறிப்பாக அவர் அங்கே நின்று கொண்டு யாழ்ப்பாண இளைஞர்கள் எல்லோரும் குடு அடிப்பவர்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க அந்த கருத்து. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இளைஞர்கள் யாழ்ப்பாண இளைஞர்களை ஒரு அவமதிக்கும் விதமாக அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய ஒவ்வொரு இளைஞர்களையும் யாழ்ப்பாண இளைஞர்களை அவர் அவமதிக்கும் முகமாக அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் அந்த கருத்தை வாபஸ் பெற வேண்டும். நான் தவறுதலாக நான் மதுபோதையிலே அந்த கருத்தை தெரிவித்து விட்டேன் என்று அவர் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். யாழ்ப்பாண இளைஞர்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே இளைஞர்கள் போதைப்பொருள் எத்தனை வீதமானவர்கள் பாவிக்கின்றார்கள், எத்தனை பேர் போதைப்பொருளுக்கு அடிமையான என்ற ஒரு விவரம் அவரிடம் இருக்கின்றதா? எழுந்தமானமாக அவர் வளமையாகவே அவர் கதைப்பதால்தான் எழுந்தமானமாக தன்னுடைய வாய்க்கு வந்ததை அவர் பேசுவது வளமை. அதை போல எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களை அவமதிக்கும் முகமாக பேசின விடயத்தை நான் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கின்றேன். அவர் இதற்கு பகிரங்கமாக எங்களது யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பகிரங்கமாக இந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதையும் விடுத்து வெக்கக்கேடு என்னென்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் அவர் என்னென்னு சொல்வது, அவர் தன்னுடைய ஆதாரங்களை பல மாதங்கள் செலவழித்து ஆதாரங்கள் சேகரித்தார் சொல்லுகின்றார்கள். நாங்கள் நினைத்தோம் ஏதோ எங்களுடைய தமிழின படுகொலைக்கு எதிரான ஆதாரங்களை அவர் வைத்திருக்கின்றார்களோ என்று சொல்லி யோசித்தால், தனக்கு எதிராக போடப்பட்ட 25 வழக்குக்கும் எதிரான ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே தனக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தனக்கு பாதுகாப்பில்லை, தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காகத்தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபையை அவர் பாவித்திருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுடைய இறுதி யுத்தத்திலே நடந்த தமிழின படுகொலைக்கு நீதி வேண்டும், தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரித்தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையை எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலகாலமாக. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், காணாமல் போனவர்களுடைய உறவுகள் போய் ஐக்கிய நாடுகள் சபையிலே எங்களுடைய உறவுகளை காணவில்லை, இராணுவத்திடம் கையளித்த உறவுகள் நேரடியாக கையளித்ததற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம், ஆகவே அவ்வாறான உறவுகளை காணவில்லை என்ற சாட்சியங்களைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் தெரிவிப்பது வளமை. ஆனால் வேடிக்கை என்னவென்று சொன்னால், அவர் ஐக்கிய நாடுகளிலே போய் தனக்கு எதிராக இந்த இலங்கையிலே உள்ள 25 வழக்குகளுக்கும் எதிராக அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே முறையிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே அவரோட ஒரு சட்டத்திறனி கூட தெரிவான்னு நினைக்கிறேன். அவருடைய சட்ட ஆலோசகரோ அவரது உதவியாளரோ எடுபடியோ தெரியல. உண்மையாக ஒரு சட்டத்திறனி என்றால் சொல்லிக் கொடுக்கணும். ஐக்கிய நாடுகள் சபையிலே என்ன விடயத்தை பேச வேண்டும், எது தொடர்பாக அங்கே கலந்துரையாட வேண்டும் என்ற விடயங்களை அவர் அறிவிட்டிருக்க வேண்டும். அவரும் வேடிக்கை என்னவென்று சொன்னால், பேரளவிலே ஒரு சட்டத்திறனி என்று இருக்கின்றார். நாங்கள் நினைக்கவில்லை அவர் எங்கேயாவது நீதிமன்றங்களுக்கு வழக்காட செல்வதாக நானும் அறியவில்லை. ஆகவே அப்படியான ஒருவரை ஆலோசகராக வைத்துக்கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே போய் எங்களுடைய இனத்தை விற்கின்ற, எங்களுடைய தமிழர்களுடைய மானத்தை கப்பலென்ற வேலையை தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வாய்க்கு வந்தபடி தன்னுடைய கருத்துக்களை உணர்வது வளமை. அதை போல இந்த எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய தமிழ் இனத்தையும் ஒரு கேவலப்படுத்தும் முகமாக, மலினப்படுத்தும் முகமாக அவர் அங்கே சென்று இவ்வாறான விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலேயே அவரை அங்கே அழைக்கின்ற, இவ்வளவு செலவழித்து அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைத்த புலம்பெயர் உறவுகளிடம் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றோம். உண்மையிலே இங்கே காணாமல் போன உறவுகள், இராணுவத்திடம் தங்களுடைய கணவனையோ தங்களது பிள்ளையையோ நேரடியாக கையளித்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை நீங்கள் ஐக்கிய நாடுகளுக்கு அழைத்து அங்கே சாட்சி சொல்ல வையுங்கள். பாதிக்கப்பட்ட மக்களை சாட்சி சொல்ல அங்கே அழையுங்கள். யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள், யுத்தத்திலே குடும்பங்களை இழந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவர்களை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அழைத்து எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய வலியையும், நாங்கள் இறுதி யுத்தத்திலே ஏற்பட்ட அந்த வலியை அங்கே தெரிவிக்கிறதுக்கு சாட்சியாக இங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சாட்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவர்களை நீங்கள் அங்கே அழைத்து செல்லலாம். இவ்வாறு தேவையில்லாத ஒரு தமிழ் இனத்தை கேவலப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை அழைத்து எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மண்ணையும் நீங்கள் விற்கின்ற செயற்படுத்தான் புலம்பெயர் உறவுகள் செய்கின்றீர்கள். ஆகவே தயவு செய்து இவ்வாறான புலம்பெயர் அமைப்புகளிடம்
நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம், எங்களது பாதிக்கப்பட்ட உறவுகளை நீங்கள் அழைத்து அங்கே ஐக்கிய நாடுகள் சபையிலே சாட்சி சொல்ல வைக்க வேண்டும். இவ்வாறான ஒரு வேடிக்கையான மனிதர்களை, வேடிக்கையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு அந்த நேர விரயம், அந்த வீண் விரயம், பண விரயம் போன்றவற்றை செய்யாமல் இவர்கள் தொடர்ந்து இதைத்தான் செய்வார்கள். நீங்கள் அடுத்த முறையும் அழைத்தாலும் இதைத்தான் செய்வார்கள். அவர்கள் அங்கே தமிழனுக்காக, இந்த எங்களுடைய இனத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையிலே தமிழின படுகொலை தொடர்பாக ஏதாவது ஒரு வசனம் திறந்தாரா, ஏதாவது ஒரு வாய் திறந்தாரா? இல்லை. தனக்கு தனிப்பட்ட ரீதியிலே தனக்கு இவ்வாறான ஒரு வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. தனக்கு தனிப்பட்ட ரீதியிலே அவர் உண்மையை சட்ட விரோதமாக செய்கின்றவைக்கு இங்கே வழக்குகள் போடுவது உண்மை. அண்மையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், கொழும்பிலே ஒரு நோ பார்க்கிங் வாகனம் அங்கே நிறுத்த முடியாத இடத்திலே கொண்டே வாகனத்தை நிறுத்துகின்றார். அங்கே அதை நிறுத்த வேண்டாம் என்று சொன்ன போலீசாரை இவர் கேவலப்படுத்துகின்றார். பக்கத்திலே ஒரு சட்டத்திறனி சிரித்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தெரியாதா இந்த இடத்திலே வாகனம் நிறுத்தக்கூடாது, எங்கே வாகனம் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சில சட்ட ஆலோசனைகளாக அவர் தெரிந்திருப்பார் தானே. வீதி போக்குவரத்து சட்டங்கள் கூட அந்த சட்டத்தினைக்கு தெரியாது. ஆகவே இவ்வாறானவர்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய இனத்தை நாங்கள் கேவலப்படுத்துகின்ற வேலையை இனிமேலும் அவமதிக்க முடியாது. உடனடியாக அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் தெரியாமல் வாயுளறி இந்த யாழ்ப்பாண இளைஞர்கள் அனைவரும் குழுவுக்கு அடிமையானவர்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன். ஆகவே என்னை பகிரங்கமாக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டும் என்பதை நான் இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.